ஒரு பிளானட், அந்த பிளானட்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய குழந்தைய வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்சஸ் ஆகுது. அந்த குழந்தைக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானட்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளு, அவர் தான் இந்த பிளானட்டோட லீடர். அவரோட பேரு சகோர்பா. அவர் அந்த குழந்தைய பாக்கிறதுக்காக வராரு. கண்டிப்பா அந்த குழந்தைய அவர் எடுத்துப்பாரு. ஆனா இது நம்ம குழந்தை, நம்ம கூட தான் இருக்கணும், கண்டிப்பா அவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய குழந்தைய வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பலான்னு ட்ரை பண்றாரு. சோ எந்த பிளானட்னு தேடி பார்க்கும்போது தான் எர்த்ன்ற ஒரு ப்ளூ பிளானட் அவர் சூஸ் பண்றாரு. அங்க யுஎஸ்ஏன்ற ஒரு இடத்தை மார்க் பண்ணி அந்த குழந்தைய ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப்ல வச்சு அனுப்பிடுறாரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் எர்த்துக்கு வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த பிளானட்டோட லீடர் சகோர்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க அந்த குழந்தை? இங்க பாருங்க பக்கோடா, அது எங்க குழந்தை? சகோர்பா. என்னோட பேரு சகோர்பா, பக்கோடா இல்ல. அது ஒண்ணு உங்க குழந்தை கிடையாது. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அது ஒரு ஆயுதம். எனக்கு அந்த குழந்தை வேணும். இந்த சகோர்பாவுக்கு அகத்தான்ற ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவ அப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்டோட மைண்டை ரீட் பண்றா. அந்த அகத்தாவால யாரோட மைண்டை வேணாலும் ரீட் பண்ண முடியும். அதை விஷுவலாவே பார்க்க முடியும். அப்படி அந்த அகத்தான்ற குட்டி பொண்ணு அந்த சயின்டிஸ்டோட மூளையை பார்க்கும்போது ப்ளூ கலர்ல இருக்கிற எர்த்ன்ற ஒரு பிளானட்டுக்கு அந்த குழந்தைய அனுப்பியிருக்காங்க. அப்பா நான் போயிட்டு அவனை கொண்டு வரேன்னு அந்த அகத்தான்ற குட்டி பொண்ணு சொல்றா. சரி ஓகே அகத்தா, நீ போயிட்டு வா. நீ எப்ப அவனை கண்டுபிடிக்கிறியோ அப்ப நான் அந்த பிளானட்டுக்கு வரேன். முக்கியமான விஷயம், அவன் நமக்கு உயிரோட வேணும் இப்படின்னு சகோர்பா அகத்தா கிட்ட சொல்லி அகத்தா ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப்ல அந்த பேபிக்கு பின்னாடியே அனுப்புறாரு. அந்த பேபி போற ஸ்பேஸ்ஷிப்பும் பின்னாடி அகத்தா ஒரு ஸ்பேஸ்ஷிப்பும் கிட்டத்தட்ட பூமிக்கே வந்துருச்சு. அங்க ஒரு சேட்டலைட்ல இடிச்சு அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த பேபி ஸ்பெயினுக்கு போயிடுது. அந்த பேபியை பிடிக்க வந்த அந்த அகத்தா அமெரிக்காவுக்கு போயிடுறா. இந்த நேரத்துல ஸ்பெயின்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது. அவங்க 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுறத பாக்குறாங்க. காரை விட்டு இறங்கி பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ஒரு ஸ்பேஸ்ஷிப். அந்த ஸ்பேஸ்ஷிப் அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு மீசை இருக்கு. என்னங்கடா குழந்தைக்கு மீசை இருக்கு? இங்க பாருடி, இந்த குழந்தை வேணா நம்ம போயிடலாம். இல்லைங்க, நமக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லல, அதான் கடவுளா பார்த்து இதை கொடுத்திருக்காரு. வாங்க வாங்க கண்ணா வாங்க, அம்மாவை பாருங்க, இதோ இதுதான் அப்பா, அப்பாவை பாருங்கன்னு அந்த லேடி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சறாங்க. இவரும் சரி நம்ம ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்கே, சரி இந்த குழந்தைய வளர்ப்போம்னு சொல்லி அந்த குழந்தைய மெதுவா தொடுறாரு. அந்த குழந்தையும் அவருடைய கையை அழகா பிடிச்சு ஒரு முறுக்கு முறுக்குது. அவருடைய கை பின்னாடி திரும்பிக்குது. ஐயோ என் கையேன்னு இவர் கத்துக்கிட்டே வானத்தை பாக்குறாரு. இதுக்கு மேலதான் அந்த குழந்தையோட அட்டகாசமே ஆரம்பிக்க போகுது. அந்த குழந்தைக்கு ஜெனிதோன்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தைக்கு மீசை இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி நம்ம ஷேவ் பண்ணி விட்டுருவோன்னு இவர் அந்த ஜெனிதோடைய மீசையை ஷேவ் பண்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வளர்ந்துருது. அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க. ஜெனிதோ காலை தூக்கும்போது அந்த டாக்டர் பக்கத்துல இருந்திருக்காரு. செவுத்தை உடைச்சுக்கிட்டு ஒரு 50 அடி தள்ளி போய் விடுறாரு. ஜெனிதோ பால் விளையாடிக்கிட்டே இருப்பான். அந்த பால் கார் அடியில போயிடுச்சுன்னா அந்த கார் அப்படியே ஒரு கையால தூக்கி அந்த பால் எடுத்துக்கிட்டு அசால்ட்டா போய்கிட்டே இருப்பான். ஜெனிதோ இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகுறான். அவன் ஸ்கூல்ல டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆன்சர் தெரியல. பக்கத்துல இருக்கிற பையன் காட்டுவான்னு பார்த்தா பேப்பரை திருப்பி வைக்கிறான். ஜெனிதோவுக்கு சம கடுப்பாகுது. பேப்பர் யாடா திருப்பி வைக்கிற, இருடான்னு சொல்லி லேசர் பவரால அந்த பேப்பரையே எரிச்சிடறான். ஜெனிதோவுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ கூட சேர்ந்து ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஜெனிதோ நல்லா தள்ளி விடுறா, நீ வேஸ்டா ஜெனிதோ, ஜெனிதோ லூசு பையலே நல்லா ஃபாஸ்டா தள்ளி விடுறா இப்படின்னு ஜெனிதோ அந்த பொண்ணு சொல்ல ஜெனிதோவுக்கு சம கடுப்பாகுது. என்னையா நீ இப்படி பேசுற, போய் தொல்லடின்னு ஒரு தள்ளுறான். அந்த பொண்ணு வானத்துல போனவதான் திரும்பி வரவே இல்ல. பசங்க கூட சேர்ந்து ஜெனிதோ ஃபுட்பால்லாம் விளையாடுவாரு. அதுல இவர கோல் கீப்பரா தான் போட்டிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய சூப்பர் ஸ்பீடை யூஸ் பண்ணி பாலை யாருக்கிட்டயுமே பாஸ் பண்ணாம வேகமா போயிட்டு கோல் அடிச்சிருவாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜாலி போட்டுக்கோங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்பாரு. ஆனா எல்லாருமே செம டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா இவன் ஒருத்த மட்டும் விளையாடுறதுக்கு நாங்களாம் எதுக்குன்னு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஜெனிதோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பவரை இப்படி நீ பப்ளிக்கா காட்டவே கூடாது, நீ இப்படி பண்ணனா உன்னை எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க, அப்பா சொல்றத கேளுன்னு ஜெனிதோவை ஒரு மிரட்டும் பொழுது ஜெனிதோ சம கடுப்பாகி ஓயா லூசுன்னு கார் டோரை பவரா மூடுறான். அந்த கார் அப்படியே கவுந்துருது. சோ ஒரு வழியா ஜெனிதோவுடைய பர்த்டே. இங்க பாருப்பா, நீ என்ன எவ்வளவு பண்ணிருக்க, என் கையை உடைச்சிருக்க, காரோட சேர்த்து என்ன பறக்க விட்டுருக்க, நான் எதுவுமே கேட்டதில்ல, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக்க கொண்டு வராங்க. ஜெனிதோவும் ஃபோன் ஊதுறாரு. ஜெனிதோ ரொம்ப பவர்ன்றதுனால அந்த கேக் எல்லாம் பறந்து அவங்க அப்பா அம்மாவுடைய மூஞ்சிலே பட்டுடுது. உனக்கு போயிட்டு வெனிலா கேக் கொண்டு வந்தமே, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன், இருடா அடுத்த வருஷம் பாறாங்கல்ல கேக் செய்யறேன்னு அவங்க அப்பா மனசுல நினைச்சுக்கிறாரு. ஜெனிதோவும் வளர்ந்து ஒரு பெரிய பையனா ஆகுறான். இந்த டைமுக்குலாம் ஜெனிதோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும். ஆனா வீட்ல டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல இருந்து பாஸ் கால் பண்றாரு. ஜெனிதோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நம்ம ஆபீஸ்ல தான், என்னோட கேபின்ல தான் சார் இருக்கேன், நான் வந்து பாக்கும்போது நீ இல்லையே. சார் நான் பாத்ரூம் ஏதாவது போயிருப்பேன். சரி அங்கே இரு, நான் திரும்ப வந்து பாக்குறேன்னு ஜெனிதோடைய பாஸ் ஜெனிதோடைய கேபினுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவரு வீட்ல டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு சொல்லி ஜெனிதோ ரொம்ப ஃபாஸ்டா ரெடி ஆகுறாரு. எவ்வளவு வேகமா பிரஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பிரஷ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா குளிச்சு 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு 5க்குன்னு எல்லாத்துக்குமே போறாரு. அவரோட பாஸ் அவருடைய கேபினுக்கு வரதுக்கு முன்னாடியே ரொம்ப ஃபாஸ்டா அவரோட கேபினுக்கு வந்துடுறாரு. பாஸ் அங்க வராரு. எங்கடா போன, நான் இந்த இடம் ஃபுல்லா உன்னை தேடினே. பாஸ் உங்க கண்ணை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்ற. சரி ஓகேன்னு சொல்லி பாஸ் அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. வெளியே யாரோ வெயிட் பண்றாங்கன்னு ஜெனிதோவுக்கு தோணுது. அதனால அவருடைய எக்ஸ்ரே விஷன் பவரை யூஸ் பண்ணி பாக்குறாரு. அது இவரு கூட காலேஜ்ல படிச்ச லூயிசான்ற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பெரிய பெரிய நங்கூரத்தை போட்டு அந்த பொண்ணை உசார் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஜெனிதோவுடைய பாஸுக்கும் லூயிசாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. குளிக்க எதுவும் கிடைக்குமா, அதுவும் கூலிங்கானு லூயிசா கேட்கும்போது ஆபீஸ்ல ஐஸ் கியூப்ஸ்லாம் இல்லன்னு பாஸ் லூயிசா கிட்ட சொல்றாரு. ஆனா லூயிசாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக இருக்கு ஐஸ் கியூப்ஸ் இருக்குன்னு வேகமா போயிட்டு டேப் ஓபன் பண்றாரு. தண்ணி கொட்டுது. அந்த டேப் வாட்டரை பார்த்து ஃபோன் ஊதுறாரு. ரொம்ப கோல்டான காத்து பட்டு அந்த டேப் வாட்டர் அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடுது. அதை கிளாஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து லூயிசா கிட்ட கொடுக்கலான்னு வரதுக்குள்ள லூயிசா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஐயோ என் டார்லிங் போயிட்டாலே, அவகிட்ட நான் சரியா கூட நங்கூரத்தை போடலையேன்னு வெறித்தனமான வேகத்துல லூயிசாவை பார்க்கறதுக்காக போறாரு. லூயிசா அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா. இன்னொரு பக்கத்துல இருக்கா. இங்க என்ன பண்ற? நான் வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்தேன். சரி ஓகே நீ பார்த்து போயிட்டு வா,
லூயிசா ஒரு நிமிஷம் நம்ம வேணா பீஸா சாப்பிடலாமா என் கூட வரியா? ஆனா அதுக்குள்ள லூயிசா போற அந்த ட்ரெயின் வந்துருது. இவர் இன்னொரு பக்கத்துல நிக்கிறாரு. சாரி ஜொனித்தோ, உன்னால இந்த பக்கமும் வர முடியாது, ட்ரெயினும் வந்துருச்சு, அப்புறமேட்டு பார்க்கலான்னு அவர் ட்ரெயின்குள்ள ஏறா. ஆனா ஜொனித்தோவுக்கு தான் பவர் இருக்கு, வேகமா ஓடி வந்து அந்த ட்ரெயின்குள்ள வந்துடுறாரு. சோ இப்ப சொல்ல லூயிசா பீஸா சாப்பிட போலாமான்னு அவர் கேட்கும்போது அவளும் ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே பீஸா சாப்பிட போறாங்க. அந்த கடையில சில ரவுடி பசங்களா வராங்க. அவங்க ரொம்ப சவுண்ட் போடுறாங்க. லூயிசாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஹலோ, கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட அந்த ரவுடி பசங்களும் பதிலுக்கு பேச நம்ம ஜொனித்தோ வந்து பாஸ் கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த ரவுடி பசங்க பாரா பழத்தன்னு சொல்லி ஜொனித்தோவை அடிச்சிடுறாங்க. இவர் நினைச்சிருந்தா அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சிருக்க முடியும். ஆனா அப்படி பண்ணா இவர் உடம்புல ஒரு வித்தியாசமான பவர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால அடியை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்காரு. லூயிசாவும் வீட்டுக்கு போயிரா. இவர் வீட்டுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ட்ரெயின் அதுக்கு பிரேக்கே பிடிக்கல, ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்குன்ற விஷயம் அவருக்கு புரிய வருது. ஜொனித்தோடைய கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாப்ல நிக்காம அந்த ட்ரெயின் வேகமா போகுது. அவர் ட்ராக்ல இறங்கி இவரும் ஃபாஸ்டா அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டாப்புக்கு போறாரு. அந்த ஸ்டேஷன்ல நிறைய பேர் நிக்கிறாங்க. பயப்படாதீங்க, ஒரு ட்ரெயின் பிரேக் பிடிக்காம வேகமா வந்துகிட்டு இருக்கு, நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கிற அந்த ட்ராக்ல நின்னுகிட்டு அந்த ட்ரெயினை தடுக்கிற மாதிரி கையை நீட்டுறாரு. அந்த ட்ரெயின் அவங்க வேகமா வருது, அதை தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ட்ரெயின் இவர் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த ட்ரெயினுடைய விண்ட்ஷீல்டுல பல்லி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. யாரா நின்னு ட்ரெயினை ஓட்டுற அந்த டிரைவர் கேட்கறாரு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி திரும்ப வேகமா ஓடுறாரு. அந்த ட்ராக்கோடைய எண்டுக்கே வந்துட்டாரு. அந்த ட்ரெயின் மட்டும் இங்க வந்து மோதிச்சுனா கண்டிப்பா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. சரி, அந்த ட்ரெயினை எப்படி நிப்பாட்டலாம்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல எங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தண்ணி அடிப்பாங்களா, ஒரு ஃபயர் ஹோஸ், அந்த ஹோஸ் பைப்பை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் வர வழியில கட்டுறாரு. நல்லா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுலாம் போட்டுக்கிட்டு அந்த ட்ராக்கோடைய எண்டுல வந்து கையை நீட்டிக்கிட்டு நிக்கிறாரு. ட்ரெயினும் செம ஃபாஸ்ட்ல வந்து அந்த ஹோஸ் பைப் மேல மோதி அதோட பவர் எல்லாமே மொத்தமா குறைஞ்சி திரும்ப ரிவர்ஸ்ல அந்த ட்ரெயின் போயிடுது. சோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்காம இந்த ஜொனித்தோ காப்பாத்திருக்காரு. ஆனா இப்ப அவருடைய பவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு கேப் எடுத்துட்டு அவருடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. சோ இது யாருன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்காருன்னு ஊர் முழுக்க தெரிய வருது. இந்த விஷயம் அகத்தாவுக்கும் தெரிய வருது. அகத்தா பெரிய பொண்ணாயிட்டா. அவ ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனியவே வச்சிருக்கா. அந்த கம்பெனியோட பேரு சீட். மேடம், நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஆளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க நாங்க உங்களுக்கு வீடியோ காட்டுறோம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி விஷுவலாவே அகத்தா இந்த விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறா. அகத்தா அமெரிக்கால தான் இருந்தா, ஆனா இப்ப அவளும் ஸ்பெயினுக்கு வந்துட்டா. லைவா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறா. யார் அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஸ்டாப் பண்ணவன பார்த்து நான் உங்ககிட்ட கேட்கறேன், உங்ககிட்ட ரொம்ப எக்ஸலண்டான பவர்ஸ் இருக்கு, நீ ஏன் கூட வந்துரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணலான்னு லைவ் டிவில அகத்தா சொல்லும் பொழுது அந்த டிவி வழியா ஜொனித்தோவும் பாக்குறாரு. சரி, இன்னைக்கு நைட் என் கூட டின்னருக்கு வான்னு லூயிசா ஜொனித்தோவை கூப்பிடுறா. அவரும் வரேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல அகத்தா நம்ம எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய சிட்டி, அவன் எங்க இருப்பான்னு நமக்கு தெரியாது. அவங்க கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்கு, கண்டிப்பா சூப்பர் ஹியரிங் பவரும் இருக்கும். அதனால ஒரு சூப்பர் சானிக் ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ் அனுப்பலான்னு அகத்தா சொல்றா. இந்த சவுண்ட் வேவ் மனுஷங்களுக்கு கேட்காது, ஜொனித்தோவுக்கு மட்டும் தான் கேட்கும். ஏன்னா அவருக்கு சூப்பர் ஹியரிங் பவர் இருக்கு. லூயிசா ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. லூயிசாவை பார்க்கறதுக்காக ஜுவான் பஸ்ல போய்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சவுண்ட் வேவ் அகத்தா யூஸ் பண்றா. ஜுவானுடைய காதுல ஏதோ பயங்கரமான சவுண்ட் கேக்குது. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், நான் எங்க இருந்து பேசுறேன்ற விஷயமும் உன்னுடைய பவரால புரிஞ்சுக்க முடியும், நான் உன்னை பார்த்தே ஆகணும், உடனே என்கிட்ட வா. ஜுவானுக்கு வேற வழியே இல்ல. அந்த சவுண்ட் கேட்கிற பில்டிங் அவர் பாக்குறாரு. அந்த பில்டிங் குள்ள போறாரு. அங்க அகத்தாவை மீட் பண்றாரு. அகத்தா ஜுவானை பார்த்து, நீ சாதாரண மனுஷன் இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்கு, நீ இந்த பிளானட்டை சேர்ந்தவனே கிடையாது, வேற ஒரு பிளானட்டை சேர்ந்தவன், நீ ஒரு ஏலியன், நானும் அங்க இருந்து தான் வந்தேன், நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போலான்னு அகத்தா சொல்லும்போது, இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் வேகமா போகணும்னு ஜுவான் அங்க இருந்து போகணும் தான் நினைக்கிறாரு. நான் பேசத்தை கேட்காம நீ எங்க போறேன்னு ஜுவானுடைய மைண்ட அகத்தா ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் ஹோட்டல்ல லூயிசா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ, இவளுக்காக தான் நீ வேகமா போய்கிட்டு இருக்கியான்னு அகத்தாவும் கேட்கறா. இங்க பாருங்க, எனக்கு டைம் இல்லைன்னு ஜுவான் போறாரு. ஒருத்தர் வந்து ஜுவானை தடுக்கிறாரு. அந்த ஆள ஜுவான் லைட்டா தான் தொடுறாரு. அவர் பறந்து போய் விடுறாரு. அப்பதான் ஜுவானுக்கு ஒரு விஷயமே தெரியுது, அது உண்மையான மனுஷன் கிடையாது, ரோபோட்ஸ்னு. சரி, ஓகே, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவர் போக ட்ரை பண்றாரு. அங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி ஜுவான் மேல எல்லாருமே வந்து படுத்துக்கிறாங்க. ஜுவான் அப்படியே எழுந்துக்கிறாரு. எல்லாரும் தூரம் போய் விடுறாங்க. இங்க பாரு அகத்தா, ஒழுங்கா உங்களை நிறுத்த சொல்லி, இல்லைன்னா அவ்வளவுதான். திரும்பவும் வந்து பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி ஜுவான் மேல எல்லாருமே படுத்துக்கிறாங்க. அவங்களோட கால் கேப்ல பூந்து ஜுவான் வெளியே வராரு. அழகா லிஃப்ட்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சும் போறாரு. ஜுவானை என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா ஜுவான் ஒரு சூப்பர் ஹீரோ அளவுக்கு பவரானவர். ஜுவானுடைய ஒரே வீக்னஸ் லூயிசான்ற அந்த பொண்ணு தான். சோ அந்த பொண்ணுடைய டிஎன்ஏ நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு ரோபோட்டை செய்யலான்னு அகத்தா முடிவு பண்றா. அதுக்கப்புறமா ஜுவான் வேகமா லூயிசா இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போறாரு. ஆனா லூயிசா ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்கா, நல்லா போதையில வேற இருக்கா. சரி லூயிசா, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வெறப்பா நடந்து போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ஜுவான் அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட, நான் யாரு, நான் உண்மையிலேயே யாருன்னு சொல்லுங்க, ஏன்னா ஏலியன் ஒரு பொண்ணு சொல்றா, நான் உண்மையிலேயே யாருன்னு கேட்கும்போது ஜுவானுடைய அப்பாவும் அம்மாவும் ஜுவான் குழந்தையா வந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறாங்க. அதை ஒரு லைட்டா டச் பண்றாரு. திடீர்னு ஏதோ ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுல ஜுவானுடைய ரியல் அப்பா பேசுறாரு. இதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா, நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். சகோர்பா கையில மாட்டிக்கிட்டு நம்ம பிளானட் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவனை எதிர்க்க எனக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுச்சு, உன்னை உருவாக்கினேன், நீ திரும்ப நம்ம பிளானட்டுக்கு வரணும், எங்க எல்லாரையுமே அந்த சகோர்பா கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு அவங்க அப்பா அந்த ப்ரொஜெக்டர்ல சொல்றாரு. இந்த ஐன்ஸ்டைன் மட்டும் தான் என் அப்பாவா, சத்தியமா நான் அந்த பிளானட்டுக்குலாம் போக மாட்டேன்னு ஜுவான் கோச்சிக்கிட்டு போறாரு. ஜுவானுடைய அம்மா அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு காஸ்டியூம் எடுக்கிறாங்க. ஏய் இங்க பாரு, இந்த காஸ்டியூம் நீ போட்டா செமையா இருக்கும், போட்டுக்கோன்னு சொல்றாங்க. ஜுவானும் அதை போடுறாரு. அந்த காஸ்டியூம் தொலைன்னு இருக்கு. இப்ப ஜுவானை பாக்குறதுக்கு சூப்பர்மேனுக்கு ஒரு மாசமா லூஸ் மோஷன் ஆன மாதிரி இருக்காரு. ஜுவானுடைய அம்மா மெதுவா பக்கத்துல வந்து லூஸ் ஆனதெல்லாம் நம்ம டைட் பண்ணலான்ட்டு இறுக்கி பிடிச்சி ஊசியை குத்துறாங்க. இங்க பாரு, பின்னாடி போர்வலா இருக்கு, குளிர்ச்சினா போத்திக்கொண்டு மேல போத்தி விடுறாங்க. அம்மா அது கிடையாதுமா, பறக்கும்போது அது சீனா இருக்குமா. உடனே ஜுவானுடைய அப்பா, ஒரு நிமிஷம், உன்னால பறக்க முடியுமா, எனக்கு தெரியலையே, சரி டெஸ்ட் பண்ணுவோம், இவரால பறக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப ஜுவான் ஒரு ஹைட்டான பில்டிங்ல நிக்கிறாரு. யமோ, எப்படிமா பறக்கிறது, டேய் பறவைங்க எப்படா பறக்கும்,
பறக்கும், கை ஆட்டி தானே பறக்கும், அதே மாதிரி கை ஆட்டி நீ பறப்ப. ஜுவானும் பைத்தியம் பிடிச்ச பறவை மாதிரி கை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒன்னும் ஒர்க் ஆகல. சரி, ரெண்டு கையையும் மேல தூக்கினா நம்ம பறக்கலான்ட்டு அதையும் ட்ரை பண்ணி பாக்குறாரு, பறக்கவே மாட்டாரு. இப்பதான் ஜுவானுடைய அப்பா அம்மா, இங்க பாரு சூப்பர் ஐடியா, வேகமா ஓடி வந்து அப்படியே குதிச்சிரு, நீ ஹைட்டா பறந்துருவ. சரி, பெரியவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி ஜுவானும் மேல இருந்து குதிக்கிறாரு. ஆனா அவரால் பறக்க முடியல, தொம்முன்னு கீழே விழுந்து மூஞ்சி முகரெல்லாம் பேந்துருது. அட போங்கமானு பைல்ஸ் வந்த பாட்டி மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க 3 வாண்டுங்க வராங்க. இங்க பாரு காமெடி காஸ்டியூம்ல ஒரு லூசு. வாண்டுங்களா, யார பார்த்து லூசுன்றீங்க? உன்ன பார்த்து தான் லூசுன்றோம். அது என்ன நெஞ்சில எஸ்ன்னு போட்டிருக்க? எஸ்னா என்ன அர்த்தம்? அப்படி கேளு, எஸ்னா சூப்பர் லூசு. லூசு தானே, சூப்பர் லூசு, நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த 3 வாண்டுகளும் இவரை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அதுல ஒரு பையன் மிடில் ஃபிங்கர் வேற காட்டுறான். நீ மிடில் ஃபிங்கர் காட்டினா தலைவரோட சிம்பிள் காட்டுவேன்னு பாபா சிம்பிள் காட்டுறாரு. இந்த மாதிரி கையை அவர் வச்ச உடனே அவருடைய உடம்பு பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த வாண்டுங்கலாம் ஓடுறாங்க. நம்ம கையை இப்படி வச்சா நம்மளால பறக்க முடியும்னு 2 கையையும் பாபா சிம்பிளை யூஸ் பண்ணி மேல பறந்து போறாரு. அதுவும் ஹிட் அடிச்ச கொசு மாதிரி அங்க எங்கன்னு லூசு மாதிரி பறந்து போறாரு. ஜுவானால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல, தண்ணியில போயிட்டு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வராரு. அங்க ஒருத்தர் மீன் வலையை தச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, தாத்தா நான் எங்க இருக்கேன்? நீ இப்ப பீச்சில இருக்க? ஐயோ சரி ஓகே தாத்தா நான் வரேன்னு அங்க இருந்து பறந்து போயிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம திரும்பவும் தரையில போயிட்டு சொல்லிக்கிறாரு. அங்க இன்னொரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் என் வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டேன் பாஸ், நீ வழியை மட்டும் சொன்னா நான் பறந்து போயிடுவேன், அவ்வளவுதானே? இங்க பாரு அந்த வழியா போ, ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இரு. அங்க ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு அக்கா உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கும். அந்த வழியெல்லாம் தாண்டி போனா நீ உன் வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்னு ஜுவான் அங்க இருந்து பறந்து போறாரு. அதை பார்த்துட்டு அவரு அப்படியே உங்ககிட்ட 10 ரூபா அந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டு போடா, நான் கொடுத்தேன். அதெல்லாம் கண்டுக்காம ஜுவான் பறந்து போறாரு. ஒரு வழியா அவரால் கரெக்டா பறக்க முடியுது, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஜுவான் வீட்டுக்கு வந்துறாரு. அங்க அவங்களுடைய அம்மா, இந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் நீ எப்போ உள்ளே போட்டுக்கோ, வெளியே வெயில் எப்படி அடிக்குது தெரியுமா, கச கசன்னு இருக்கும், நான் அதெல்லாம் போட மாட்டேமா. இங்க பாருடா அம்மா சொல்ற மாதிரி நீ அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, அப்பதான் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா சட்டையை கிழிச்சு விட்டுட்டு சீனா வெளியே போலாம். சரி ஓகேன்னு அவரும் ட்ரெஸ் மாட்டிக்கிறாரு. இந்த நேரத்துல ஜுவானுடைய கேர்ள் ஃபிரெண்ட் லூயிசா அவளுடைய டிஎன்ஏவை அகத்தா கலெக்ட் பண்ணி லூயிசா மாதிரி ஒரு ரோபோட்டை ஜுவானுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. இந்த லூயிசாவுடைய ரோபோட் ஜுவானை போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஜுவானை பிடிச்சு எப்படியாவது அகத்தா கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணுது. இது பார்க்கறதுக்கு லூயிசா மாதிரி இருக்கிறதுனால ஜுவானும் அட்டாக் பண்ண மாட்டாரு. சோ ஜுவான் லூயிசா கிட்ட அடி வாங்கி கீழே விழுறாரு. ஜுவானுடைய அப்பா அம்மா அங்க வராங்க. ஜுவான் அது ஒரு தீய சக்தி, அதை நீ அழிச்சே ஆகணும். சோ ப்ராப்ளம் வந்தா சட்டையை கிழிச்சு சண்டை போட சொன்னல, இப்போ நீ அதை பண்றான்னு சொல்றாரு. இருங்கப்பா இப்ப பாருங்கப்பா என் ஆட்டத்தைன்னு சொல்லி ஜுவான் அவருடைய ஷர்ட்டை கிழிக்க ட்ரை பண்றாரு. அது பாதிலே ஸ்டக் ஆகுது. ஏமோ என்னமா சட்டை இது கிளியவே மாட்டேங்குது, ஐயோ இருடா நாங்க வரோம்னு சொல்லி 3 பேருமே சேர்ந்து அந்த ஷர்ட்டை கிழிக்கிறாங்க. லூயிசாவும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கா. ஒரு சட்டையவே உன்னால கிழிக்க முடியலையே, நீ எப்படி ஐயோ தொண பேசாம சட்டையை கிழிச்சு விடுங்க, நான் சண்டை போடணும். ஜுவானுடைய அப்பா அம்மாவும் ஜுவானை படுக்க போட்டு ஃபேண்டையும் கிழிக்கிறாங்க. சோ மொத்தமா ஒரு சூப்பர் ஹீரோவா ரெடியா இருக்காரு. இப்ப பாரு என் ஆட்டத்தைன்னு சொல்லி திரும்பும் பொழுது லூயிசா மாதிரி இருக்கிற அந்த ரோபோட் ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து விடுது. தலைவர் போயிட்டு சொல்லிக்கிறாரு. இது பார்க்க லூயிசா மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அடிக்க பிடிக்கல. சோ டிஃபென்ஸ்க்காக பப்ஜி பிளான் எடுத்துக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா லூயிசா கிட்ட அடிதான் வாங்குறாரு. அந்த லூயிசா ரோபோட் ஜுவானுடைய மூக்கெல்லாம் பிடிச்சு அமுக்குது. என்னடி இப்படி சண்டை போடுறேன்னு பிடிச்சு தள்ளி விடுறாரு. லூயிசா தூரமா போய் விழுறா. அப்படி கீழே விழுந்த லூயிசாவுடைய ரோபோட்டை ஜுவானுடைய அம்மா செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. என் பையன் அடிப்பியா, என் பையன் அடிப்பியா, அவ்வளவுதான் உன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டு செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. கோவம் அந்த ரோபோட் அவங்களை பிடிச்சு தூக்குது. ஆனா ஜுவான் பின்னாடி வந்து ஒரு ஆடோட லெக் பீஸை எடுத்து மண்டை மேலே ஒன்னு போடுறாரு. அந்த ரோபோட்டோட தலை தனியா போயிடுது. இந்த ஜுவானை பிடிக்க முடியலன்னு அகத்தாவும் செமையா டென்ஷன் ஆகுறா. சோ லூயிசாவுடைய ரோபோட்டை அந்த அகத்தா ரெடி பண்ணி அமைச்சிருக்கானா, லூயிசாவுக்கு ஆபத்து. சோ லூயிசாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி லூயிசாவுக்கு கால் பண்றாரு. லூயிசா நீ எங்க இருக்க, நான் இந்த மாதிரி இங்க இருக்கேன்னு அட்ரஸ் சொல்றா. அந்த இடத்துக்கு ஒரு சீனா பறந்து போயிடுறாரு. அங்க லூயிசாவையும் மீட் பண்றாரு. லூயிசா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்கு, நான் தான் அந்த ட்ரெயினை நிறுத்தினது, இப்போ கூட நான் ஃபாஸ்டா வந்திருக்கேன், அதுக்கு காரணம் நான் வானத்துல இருந்து பறந்து வந்தேன். டேய் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசா, சரி பறந்து வந்தேன்னு சொன்னி எங்க பறந்து காட்டு, இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர்னு சட்டையை கழட்டி போட்டுட்டு ஜுவானும் பறக்க ரெடி ஆகுறாரு. அப்ப சடனா யாரோ ஜுவானை பிடிக்கிறாங்க. அது யாருன்னு ஜுவான் திரும்பி பார்த்தா அது ஸ்பைடர்மேன். பாக்குறதுக்கு ஜாக்கி சான்ல வர பீமா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. என்ன தைரியம் தான் இங்க வந்திருப்ப, எங்க நான் வந்தேன் எனக்கு புரியல. சடனா அங்க பேட்மேன் வராரு. அவரை பாக்கிறதுக்கு நம்ம தெருமுனையில பாணி பிரிவு வைப்பால ஒரு ஹிந்தி பையன், அவன் பேட்மேன் காஸ்டியூம் போட்டு வந்த மாதிரி இருக்கு. யோ இங்க பாரு, இந்த இடத்துல இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போடுறதுக்கு லீகலா பெர்மிஷன் வாங்கணும், யாரை கேட்டு நீ இந்த ட்ரெஸ் போட்டுருக்க, யோ நான் உண்மையிலேயே சூப்பர் ஹீரோயா, எது நீ சூப்பர் ஹீரோவா அந்த தடி ஸ்பைடர்மேன் சிரிக்கிறாரு. அதோட அங்க இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டுக்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல லூயிசாவை அகத்தாவுடைய ஆளுங்கெல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க. சோ லூயிசாவை கடத்திட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா அகத்தாவுடைய ஆபீஸ்ல தான் வச்சிருக்கணும். இவர் வேகமா பறந்து போயிட்டு அகத்தாவுடைய ஆபீஸ்க்கு போறாரு. கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போனாங்க. ஒரு பாட்டிமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பாட்டி இது அகத்தாவுடைய ஆபீஸ் தானே, அவங்க ஆபீஸ் மேல இருக்கு. அப்படியா சாரி பாட்டி, பறந்து வந்தனா எந்த ஜன்னல்னு தெரியல, ஏதோ ஒன்றுல பூந்துட்டேன், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி அகத்தாவுடைய ஆபீஸ்க்கு போறாரு. லிஃப்ட்ல இருந்து வெளியே வரும்போது அங்க லூயிசாவையும் ஜுவானுடைய பாஸையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சடனா அகத்தா அந்த சூப்பர் சானிக் சவுண்ட் ஆன் பண்ணிடுறா. ஜுவானால எதுவும் பண்ண முடியல, அந்த இடத்துலயே விழுந்துடுறாரு. இப்ப ஜுவான் மாட்டிக்கிட்டாரு. அகத்தா அவளுடைய பிளானட்ல இருக்கிற அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அவரும் வேகமா சிட்டான் பிளானட்ல இருந்து எர்த்துக்கு வராரு. இந்த ஜுவான் அவருடைய பாஸ் லூயிசா இவங்க எல்லாரும் சீக்கிரமா தப்பிக்கணும். ஆனா ஜுவானால முடியல, ஏன்னா சூப்பர் சானிக் சவுண்ட்னால அவர் ரொம்ப வீக் ஆயிட்டாரு. இப்பதான் ஜுவானுடைய பாஸ்க்கு ஒரு ஐடியாவே தோணுது, நம்ம ஜுவானை கேவலமா பேசணும்னா அவனுக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவான், நம்மள இங்க இருந்து காப்பாத்துவான்னு சொல்லி லூயிசாவும் ஜுவானுடைய பாஸும் சேர்ந்து ஜுவானை வாயில வந்ததெல்லாம் வச்சு திட்டுறாங்க. நீ ஒரு லூசுடா, நீலாம் ஒரு சூப்பர் ஹீரோவா, உன்னெல்லாம் பார்த்தா சூப்பர்மேன் தூக்குல தொங்கிடுவாரா, உன் மூஞ்சி கோணி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது, அப்படி எப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. ஜுவானுக்கும் கோவம் வருது. எழுந்து லேசர் விஷன் பவரால ஹோல்ல ஓட்ட போட்டு அவங்க 2 பேரையும் காப்பாத்தி கொண்டு போறாரு. அதுக்கப்புறமா அகத்தோடைய அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து பார்க்கும்போது ஜுவானை காணோம். ஜுவான் காணாம போனதுனால அகத்தாவை பயங்கரமா திட்டுறாரு. உன்னால அவனை பிடிக்க கூட முடியல, நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை அனுப்பிச்சேன், இப்ப எரும மாடு மாதிரி வளர்ந்துட்ட, உன்னை நினைச்சாலே கேவலமா இருக்குன்னு அகத்தாவுடைய அப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது
அகதாவுக்கு சம கடுப்பாகுது. அவர் மூச்சு விடுற பைப்பை கழட்டி விட்டுறா. அந்த இடத்துல அகதாவுடைய அப்பா இறந்து போறாரு. சோ இதுக்கு மேல நான் தான் சிட்டான் பிளானட்டுடைய லீடர்னு சொல்லி ஜுவானை அழிக்கிறதுக்காக அவ போறா. ஜுவான் ஒரு வழியா அவருடைய கேர்ள் ஃபிரெண்டையும் அவருடைய பாஸையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல நான் சூப்பர் ஹீரோவா இருக்க போறது கிடையாதுன்னு அவருடைய காஸ்டியூம் எடுத்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு யூஎஃப்ஓ வருது. அதுல இருந்து அகதா இறங்குறா. ஜுவானுடைய அம்மா ஒழுங்கா அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல, தேவையில்லாம எரிச்சிட்டு பாரு. ஆமா நான் ஒன்னும் சண்டை போடலாமா, பேசி எப்படி சமாளிக்கிறேன் பாருன்னு சொல்லி அகதா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. அகதா ஒரு ரோபோட்டா மாறுறா. அதை பார்த்து ஜுவான் பயங்கரமா பயப்படுறாரு. ஐயோ ஐயோ எமோ அந்த சூட்டை சீக்கிரமா எடுமா எரியறதுக்குள்ள அவங்களும் ஒரு குச்சி எடுத்து அந்த சூட்டை வெளியே எடுக்காங்க. இவரும் ட்ரெஸ் கழட்டி போட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சுட சுட சூட் எடுத்து அவர் போட ட்ரை பண்றாரு. ஐயோ சூடு தாங்கல, அந்த ரோபோட் வர வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா எனக்கு மாட்டி விடுங்கன்னு எல்லாருமே சேர்ந்து அந்த சூட்டை மாட்டி விடுறாங்க. அகதா இருக்கிற அந்த ரோபோட்டும் பக்கத்துல வருது. ஜுவானுடைய அப்பாவை அது உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. ஜுவானும் வந்து காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ரோபோட் அவங்க அப்பாவை உள்ள இழுத்துருது. இதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த ரோபோட் அடிக்கிறதுக்கு ஜுவான் போகும்போது அந்த ரோபோட் ஓங்கி ஒண்ணு வைக்குது. ஜுவான் கீழே வந்து விடுறாரு. திரும்ப பறந்து போறாரு. திரும்பவும் ஓங்கி ஒரு குத்து குத்துது. திரும்பவும் கீழே வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு சில குட்டி பசங்க வராங்க. அங்க நடக்கிறத வீடியோ எடுக்கிறாங்க. அகதா அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி ஜுவான் அழகா தூக்கி அப்படியே சுத்தி விசிறி அடிக்கிறா. ஜுவான் பல கிலோமீட்டர் தள்ளி போய் விடுறாரு. ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிரவுண்ட்ல ஜுவான் விடுறாரு. அங்க கோல் அடிக்கிற இடத்துல வலை போட்டுருப்பாங்களே, அந்த வலையை பிச்சு எடுக்கிறாரு. அங்க அகதா அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி ஜுவானுடைய அம்மாவை தடுத்துக்கிட்டு வரா. அவங்க அழகிட்டே ஓடுறாங்க. ஜுவான் என்ன காப்பாத்துன்னு சொல்லி ஜுவான் அந்த இடத்துக்கு பறந்து வராரு. அவர் கையில பெரிய வலை இருக்கு. அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருந்து பிடிக்கிட்டு வந்தது. அது அந்த ரோபோட் மேல போட்டு அந்த ரோபோட்டை பிடிக்கலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ரோபோட்டுக்கு பதில் அவங்க அம்மா மேலே போட்டு விட்டுறாரு. ஐயோ மம்மி ஐம் சாரி மம்மி. அந்த ரோபோட் ஈஸியா ஜுவானுடைய அம்மாவை பிடிச்சு உள்ள போட்டுக்குது. அதோட ஜுவானை பிடிச்சு கீழே போட்டு மெதின்னு மிதிக்குது. ஜுவான் ஹைவேல மாட்டி இறந்து போன தவளை மாதிரி நசுங்கி போயிருக்காரு. அந்த ரோபோட்டை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக ஜுவானுடைய பாஸ் என்ன பண்றாருன்னா ஒரு கரண்டியையும் ஒரு தட்டையும் எடுத்துக்கிட்டு தட்டுறாரு. அதை பார்த்து ரோபோட் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவரை தடுத்து அவரையும் பிடிக்குது. ஜுவானுடைய கேர்ள் ஃபிரெண்ட் லூயிஸா அவ கார் எடுத்துக்கிட்டு அந்த ரோபோட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றா. அகதா அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி ஜுவானுடைய கேர்ள் ஃபிரெண்டையும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் ஜுவான் எழுந்துக்கிறாரு. சம கோவம் வருது. அந்த ரோபோட்டோட கையை தனியா பிச்சிடுறாரு. அந்த ரோபோட்டோட விண்ட்ஷீல்ட் அவர் உடைக்க ட்ரை பண்றாரு, முடியல. அதுக்கப்புறமா ஃபோன் ஊதுறாரு. அந்த விண்ட்ஷீல்டே ஐஸா மாறுது. அந்த ரோபோட்டை தண்ணிக்குள்ள தள்ளி மொத்தமா அந்த ரோபோட்டையே டேமேஜ் பண்ணிடுறாரு. சோ இப்போ அகதா மாட்டிக்கிட்டா எல்லாமே நார்மல் ஆகுது. இதுக்கு மேல நம்ம ரொம்ப ஹாப்பியா வாழலாம்னு ஜுவான் சொல்லும்போது தான் ஜுவானுடைய அம்மா உன்னுடைய ரியல் அப்பா அம்மா அந்த பிளானட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ போகணும். யார் அந்த ஐன்ஸ்டைன் மண்டையா, அவனுக்குலாம் நான் போக தேவையில்லை, வேற ஆள் அனுப்பி வைக்கிறேன்னு அகதாவை கட்டி போட்டு அந்த யூஎஃப்ஓல ஏதோ ஒரு ஆள் அனுப்புறாரு. சோ சிட்டான்ன்ற பிளானட்ல ஜுவானுடைய அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அகதாவும் மாட்டிக்கிட்டா. சோ எந்த ப்ராப்ளமும் இல்ல, அந்த பிளானட்ல இருக்கிற எல்லாருமே நிம்மதியா வாழலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். உன்னை சின்ன வயசுல நாங்க தான் அனுப்புனது, நாங்க தான் உங்க அப்பா அம்மான்னு அவங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா நம்ம தடி ஸ்பைடர்மேன் தான். இந்த ஜுவான் போகிறதுக்கு பதிலா நம்ம தடி ஸ்பைடர்மேன் அனுப்பிடுவாரு. அவரை தான் நம்ம பையனு அந்த ஐன்ஸ்டைன் மண்டன் நினைக்கிறாரு. சோ எல்லா ப்ராப்ளமும் போகுது. லூயிஸாவை அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் காலையில அவர் சீக்கிரமா எழுந்துக்கிறாரு. பெரிய ஆபத்து. அதுக்காக அவருடைய காஸ்டியூமை போட்டுக்கிட்டு சீனா நடந்து வராரு. ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பண்ண போறாரு. அது என்னன்னா சோறு துண்டுறது தான். சோ இந்த இடத்துலயே சூப்பர் லூப்பர்ஸ்ன்ற படம் முடியுது.